திரிஷாவுக்கு தமிழ்நாட்டு ஆள் ஆசை வந்துருச்சு. அவங்களே சொல்றாங்க பழைய காணொலியில, எனக்கு முதலமைச்சர் ஆகணும். நீங்க போய் கேரளாவில் ஆகுங்க, ஒரு பட்சம் இல்ல. தமிழ்நாட்டிலே ஆசைப்படுறீங்க, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போகுது. இங்கே ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் இங்கே நாரி போய் தான் இருக்குது. முக்கியமாக உங்களோட நாரி போன வடைகளை உட்காந்து பாருங்கள், சரிங்களா? ஐயா நமக்கு நாரி போயிருக்கேன்னு உட்காந்து பாருங்கள். தமிழ்நாட்டிலேயே வாழணும். திரிஷா அவர்கள் அப்போ உள்ள முந்தைய பேட்டிலையும் சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஒன்று சொல்லிக்கிறேன், சில நாய்களுக்கே இங்கே வந்து தமிழ்நாட்டை ஆள முடியாதுன்னு தெரிஞ்சும் ஆளணும்னு சொல்லிட்டு ஒரு சில நாய்களுக்கு தெரியுது இல்லை? சரி, நாய் கூட நஞ்சு உள்ளது, நாலு கால் இருக்கிற மிருகம் கூட நஞ்சு உள்ளதுடா. ஆனால் ஒரு சில நாய்களுக்கு அந்த நஞ்சு உணர்வே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நஞ்சு உணர்வு இல்லாதவங்க நான் பார்த்து சொல்கிறேன், அவனுக்கு ஆள தோணுதில்லை. சில மலையாளிகளுக்கே ஆள தோணுதில்லை. சில திருநீதியில் வாங்கி கட்சி நடத்துறவனுக்கே தமிழ்நாட்டை ஆள தோணுதில்லை. தான் காசில் என்னதான் கார் வச்சுருந்தாலும் இவர் பெட்டக்ஸ் வந்து பெரிய பென்சு காரில் தான் உட்காரும். ஏன்டா ஒரு கட்சி நீ மற்றவன் துட்டில் தானே வாங்கி நீங்கள் நடத்துறீங்க, மக்கள் துட்டில் தானே வாங்கி நடத்துகிறேன். நீ என்னடா பேசணும்? நான் மக்களுக்காக நிற்கிறவன், நான் மக்களுக்காக இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கெல்லாம் இருக்கிற வண்டி போதுங்க, இந்த காசை மக்களுக்காக நீ கொடு, நான் மக்களுக்காக செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் நீ திறநிதி வாங்கியிருக்க வேண்டியதுன்னு அவன் அவ்வளோ பெரிய காரை வாங்கி கொடுத்துருக்கான்டா. இவ வண்டி பென்சு காரில் தான் உட்காந்துட்டு போகும்னா, அப்போது நீ நல்லா உறுப்பணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினச்சிக்கிட்டு நீங்களாம் நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு கனவு காணும்போது வேறு யாருனாலும் காணாடா. தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருமே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா நம்ம முதலமைச்சர் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கனவு கண்டுட்டு தான் இருப்பான். அதே மாதிரி இருந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு ஐயோ த்ரிஷா ஆனாங்க த்ரிஷா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரே அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையும் த்ரிஷாவையும் எடுத்து பேசாமல் உனக்கு தூக்கமே வராதரா? உங்கள் வாழ்க்கை கதையை எடுத்து பேசணும்னா காரி மூஞ்சில் ஒவ்வொரு மக்களும் தூன்னு துப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் கூட்டம் போட்டு சீமானவர்கள் என்ன பண்ணாங்க, சாட்டை துறைமுறைகள் என்ன பண்ணாங்க, இடும்பாவனவன் கார்த்திகை அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட வாழ்க்கையை ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உட்காந்து நோண்டி பேசினா மக்கள் ஒரு இடத்துல உங்களை பேச விட மாட்டாங்க, கல்லை தூக்கி அடிப்பாங்க, காரி மூஞ்சில் துப்புவாங்க. நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி நானே ஒரு பிச்சைக்கார பையன், என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. என்ன சீமானன்னு எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து ஜர்காயிராதீங்க, இதெல்லாம் பழசு தான். ஆனால் அண்ணன் வந்து தன்னை ஒத்துக்கிட்டாரு, நான் ஒரு வெங்க பையன், நானே பிச்சைக்கார பையன், நானே ஒரு மானம் கெட்டவன் கேடு கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தன்னைத்தானையே தன்னை கண்ணாலின்னு சொல்கிறது போல் உங்கள் முன்னாடி வந்து அப்பப்போ ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. அப்போவே புரிஞ்சிருந்தீங்கன்னா சில முட்டா தற்கொலைகள் வந்து இந்த 19 லட்சம் ஓட்டும் போட்டிருக்க மாட்டீங்க. சரி, எல்லாரையும் சொல்லலைங்க, இந்த முட்டா தற்கொலை பயில்னு சொல்லி இவனை சொல்கிறான்னு பார்த்தீங்களா, ஓட்டு போட்டு அத்தனை பேரும் அப்படி நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டாங்க, அத்தனை பேரையும் முட்டாள் தற்கொலைன்னு சொன்னால் நாம் தமிழர் ஓட்டு போட்டாங்க யாராவது உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி மனசு நோகும்? ஐயோ நம்மளும் முட்டா பையன், அப்போ நான் நாம் தமிழர் கட்சி போட்டால் நான் முட்டா போயலா, நான் தற்கொலை போயலா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கோவம் வருமா வராதா? வரணும்டா, தற்கொலைகளா வரணும் உங்களுக்கு. ஏன்னா டிவிக்கு ஓட்டு போட்டோம் தற்கொலைகள்னு சொல்கிறான்னு பார்த்தீங்களா, அவெல்லாம் தற்கொலை கிடையாது. நான் சொல்கிறேன், உண்மையாக ரசிகர்கள் ஓட்டு விழுந்திருக்கும், ஆனால் எல்லாரும் தற்கொலைகள் எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நாம் தமிழன் சேர்ந்து அத்தனை பேரும் தற்கொலைகளடா. 15 வருஷமாக ஒரு மக்களை போய் சொல்லி ஏமாற்றி நான் ஆட்சிக்கு வந்துடுவேன், ஆட்சிக்கு வந்தால் கிழிச்சிருவேன், பிடுங்கிடுவேன், மக்கள் திருநெதி காசில் இருந்தால் நான் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு பாருங்கள் கிளிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ கொள்கைகளை மாற்றிக்கிட்டு கட்டுக்கதை இருக்கிறதுல 1 நம்பர் கட்டுக்கதை சொல்கிறது, கதை சொல்கிறதும் உங்கள் அண்ணன் அடிச்சுக்க முடியும். அப்போல்லாம் கதையெல்லாம் கேட்டு நீ நம்பி அவனுக்கு ஓட்டு போடுற அப்படின்னா தமிழ்நாடு இல்லை, உலகத்திலே இருக்கிற முட்டாள்கள் யார், தற்கொலைகள் யாருன்னா அந்த நாம் தமிழர் சேர்ந்தவர் தான். அதனால் அதை ஒத்துக்குங்க. உங்கள் அண்ணன் ஒத்துக்கிட்டாரு, நான் கேடு கேட்டவன் மானம் கேட்டவன் பிச்சைக்காரன் எல்லாம் ஒத்துக்கிட்டாரு, நீங்களும் ஒத்துக்கிட்டீங்கன்னா சந்தோஷம். அதில் மக்கள் பணி அப்படியே மக்கள் பணியை ஒவ்வொரு ஊருக்கும் போய் குறைகளை கேட்டு அப்படியே மின் விளக்குகளை போட்டு சாலைகளை போட்டு நூலகத்தை கட்டி லைப்ரரியை கட்டி அப்படியே மக்களுக்கு நீங்கள் பணியாற்றிட்டு இருக்கீங்க 100 நாட்களா. நீங்கள் மக்கள் பணி ஆற்றுவதற்கு இவங்க காரு தமிழக அரசினுடைய நான் கட்டுகிற வரி பணத்தில் உங்களுக்கு எதற்கு காரு? நான் வரி கட்டுறேன், அதனால நான் கேள்வி கேட்குறேன். நான் சொல்லலை, இந்த காரை கொடுக்க போனால் அந்த கண்ட நாய்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், அந்த கண்ட நாய்கள்லாம் உட்காந்து பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வரும், தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதுலேயே நான் நினச்சேன், சில நாய்களுக்கும் சில தற்கொலைகளுக்கும் உட்காந்து பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளிடாதீங்க அப்படின்னு நினச்சேன். அது நடந்துருச்சு. அதனால் எனக்கு வந்து அந்த டிவிகே கவர்மெண்ட் மேலே எனக்கு கொஞ்சம் கோபம் இருக்குது. என்னென்னா எல்லார்ட்டையும் கார் இருக்குது, அங்கே ஒரு கார் இல்லாதவங்களும் கார் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட அது கரெக்டான வேவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இவங்கிட்டலாம் பேச்சு வாங்கணுன்னு அவசியம் இருக்குதா? இவர் பெட்டக்ஸ் வந்து நார்மல் வண்டியிலலாம் போகாது, இவன் வந்து பென்சு காரில் தான் போவேன். இவனெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காண்டா, ஏன்டா அவன் தலைவர்கிட்ட ஏற்கனவே கார் இருக்குல்ல, டொயோட்டோ ஃபார்ச்சுனரோ இது ஒரு கார் வச்சுருக்காருல்ல, அந்த கார்லாம் இவர் உட்காந்துட்டு போனால் கார் ஆகாதா? உங்கள் ஆளுங்களுக்கு ஆகாதா?
காரு மற்றவன் காசுலேயும் இந்த யார் மருமகனை இவனை ஒருத்தன் வாங்கி கொடுத்த காசை வச்சு அந்த காசை வச்சு நீ கட்சி நடத்திட்டு போக வேண்டியது தானே. அந்த காசு பென்சு கார் தான் தேவைப்பட்டுச்சா இவர் கார் வாங்கி வச்சுப்பாங்க. மக்கள் காசை வச்சு எனக்கு புரியலடா. உன் சொந்தக்காரன் எவனோ ஒருத்தன் வாங்கி கொடுத்தான்னு வச்சு ஓட்ட தெரியுது இல்லை. மக்கள் காசு என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? மக்கள் காசுலேருந்து மக்கள்கிட்ட இருந்தால் உனக்கு கொடுக்குறான். அவன் காசை வச்சு என்ன பண்ணிட்டு நீலாம் பேசுகிற என்னடா தற்கொலை இருக்குது? ஒரு கணக்கு காட்டுறதுக்கு வக்கு கிடையாது. ஒரு கூட்டம் நடத்தினா ₹1 செலவு பண்ணனா அதுக்கு கணக்கு காட்டுறதுக்கு துப்பு கிடையாது. ஒரு இடத்துல டெபாசிட் வாங்க துப்பு கிடையாது. மக்கள் ஒரு எம்எல்ஏ அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு எம்எல்ஏ சீட்டு வச்சுருக்கீங்கடா. ஒரு எம்எல்ஏ சீட்டு வச்சு இப்படி தான்டா நம்ம ஒரு எம்எல்ஏலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு என்னைக்காக வேலை பார்த்து ஒரு இடத்துல ஜெயிக்கிறதுக்கு துப்பு இருக்காடா உங்களுக்கு? அந்த துப்பே கிடையாது. அவன் வேலை பார்க்கல இவன் வேலை பார்க்கல உட்காந்து சொல்கிறிய. எப்படி வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டை அது வச்சுருந்தா உன்னை பார்த்து கற்றுருப்பான். அதை ஜெயிக்கிறதுக்கு துப்பு கிடையாது. ஒரு இடத்துல டெபாசிட் வாங்க துப்பு கிடையாது. நீலாம் பேசுகிற என்னடா தகுதி இருக்குது? ஒரு இடத்துல நீ நின்றுக்கியா? ஃபஸ்ட் நீங்கள் ஒரு கட்சியில் தானே இருக்கிற. நீ ஒரு கட்சியில் நின்று நான் எப்படி ஜெயிக்கணும் எப்படி வேலை பார்க்கணும்னு சொல்லி என்றைக்கா சொல்லி கொடுத்துருக்கீங்கடா? மேடை நாகரீகனா உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியுதாடா? காரு அவர் ஆமாடா தப்பு தான்டா இங்கே இல்லைன்னு சொல்லடா தப்பு தான். அதாவது இப்போ இருக்கிற வருமான சுச்சுவேஷன்லேயும் இப்போ இருக்கிற கஜானா சுச்சுவேஷன்லேயும் இந்த எம்எல்ஏக்கெல்லாம் கார் தேவையே கிடையாது. அவன் பைக்லேயே போகட்டும்னு சொல்லிட்டு இருக்கலாம். அதே மாதிரி உனக்கும் கார் தேவை கிடையாது. பட் இதுக்கு லிங்க் பண்ணுறிய ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இவனுக்கு பேசுகிறதுக்கு தற்கொலை கிடையாது. இவனுக்கு பேசுகிறதுக்கு தகுதி கிடையாது. அதுக்கான ஒரு இதே கிடையாது இவனுக்கு. ஆனால் இவெல்லாம் உட்காந்து பேசும்போதுல கோபமாக வருது எனக்கு. மக்கள் மத்தியில் இப்போ ஒரு சில பேர் பேசுகிறாங்க அப்படின்னா இந்த வாடகை வாயின்னு சொன்னதுக்குலாம் அந்த நாய்க்கு கோபம் வருது. ஆமாடா வாடகை வாயினா வாடகை வாய் தான் சொல்லுவாங்க. நீ வாடகை வாய் தானே வேறு என்ன? அப்பப்போ அங்கே மாற்றி பேசுகிறாங்க வாடகை வாய் தான்டா. சரி வேணாம் போதும். அதனால் இவங்கிட்டலாம் பேச்சு வாங்குற அளவுக்கு தள்ளாதீங்க அடுத்த டைமில். முதல்ல நான் பேசிட்டு ராமேஸ்வரத்தில் பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன். சிரிக்காதடா உங்களுக்காக தான்டா பேசிட்டு போனேன். 2வது முறை பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன். 3வது முறை பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன். அந்த ஜெயிலு நீண்ட நாள். முதல்ல 15 அப்புறம் 55 அப்புறம் ஒரு 3 மாசம் 4 மாசம் போட்டாங்க புதுச்சேரி சிறையில். என்னை பாக்குறாரு இவன் என்ன தொடர்ச்சி அந்த பையன் கத்திட்டு ஜெயிலுக்கு போயிட்டே இருக்கான். இவனுக்கு ஏதாவது செலவுக்கு காசு இருக்குமா இல்லைன்னு தெரியலன்ட்டு என் நண்பன் தங்கர் பச்சான் இயக்குனர் இருக்காருல அவரை கூப்பிட்டு இந்த சீமான் அடிக்கடி ஜெயிலுக்கு போயிடறாப்புல பாவம் அவருக்கு செலவுக்கு எதாவது காசு இருக்குது இல்லையான்னு அப்போ ஒரு 15 வருஷம் இருக்கும். ஒரு 2 லட்ச ரூபாயை தங்கர் பச்சான்ட்ட கொடுத்து அவர் எனக்கு ஐயா கொடுத்து விட்டாங்க. ஒருத்தனை விட்டுறது இல்லை. எல்லாரும் உனக்கு புத்திமதி சொன்னான் புக்கு கொடுத்தான் இதை பண்ணா அதை பண்ணான்னு சொல்கிறப்பல காசு கொடுத்தாதான்டா எல்லா இதுலேயும் கதையை சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவன் சீமானை யார் காசு வாங்குறவன் மட்டும்தான் இருக்குடா. அந்த அக்கா அவர் பேச ஆரம்பித்தான். அந்த பேர் ஆரம்பிச்சிட்டான். ஒரு கதைனா பரவாயில்ல. பேசும்போதெல்லாம் கட்டுக்கதையாக அவுத்து விட்டா யார் தான்டா உன் பேச்சை கேட்பாங்க? அதை பற்றியா இப்படி தான் நீ பேச ஆரம்பிச்சிட அப்படின்னாலே கட்டுக்கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் அண்ணன் இது காதுன்னு புரியுதா? காதுக்கு பதிலாக காது கேட்குறது தான் இருக்குது. நீ சொல்கிற இதுக்கெல்லாம் இல்லை புரியுதா? கட்டுக்கதைகளையும் உருட்டுகளையும் பல கட்டுக்கட்டு கதைகளையும் பல திறநிதி கதைகளையும் உட்காந்து கேட்குறதுக்கு இந்த காது அதுக்கான காது கிடையாது. நல்ல விஷயத்தையும் கரெக்டான விஷயத்தையும் கேட்குறதுக்கு தான் இந்த காது இருக்குது. நீ சொல்கிற கட்டுக்கதையை கேட்குறதுக்கு காது இல்லை. தயவு செஞ்சு சொல்கிறேன். இங்கே நானும் இந்த இவங்க வீடியோ இந்த என்டிகே வீடியோ அறுத்து வேணாம் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட்டு இன்ஸ்டாகிராம்லேயோ ட்விட்டர்லேயோ இந்த வீடியோ கண்ணில் மாட்டோன்னா கோவம் வருது. வாரேன் உனக்கு நீ வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வியூஸ் போகுதோ இல்லையோ 10 பேராவது பட்டு திருந்துட்டுமே அப்படின்னு சொல்கிறக்காகவே போடுறதுக்கு தோணுது. தயவு செஞ்சு என்னையாவது இந்த அல்காரிதம் ஒர்க் ஆகாமல் இந்த வீடியோ கண்ணில் படாமல் அப்படியே போனால் நல்லாயிருக்கும்னு தோணுது. பேசி நமக்கு கோபம் ஏறுது, நமக்கு ப்ரெஷர் ஏறுது. பார்த்தோன்னா நமக்கு பேசியே ஆகணும். 10 பேராவது கொஞ்சம் திருந்தியா ஐயோ இந்த இப்படிப்பட்ட கட்சிக்காக நம்ம ஓட்டு போட்டோன்னு சொல்லிட்டு திருந்தியாவது போவான்னு பார்த்தா திருந்துறப்பாடு கிடையாது. இங்கே நிறைய பேர் இவனை ஏமாற்றி 15 வருஷமாக ஒரு சில பேர் கூட இருக்கிறவங்களாம் ஏமாற்றி ஒரு கட்சி நடத்தணும். 15 வருஷமாக கட்டுக்கதைகளை சொல்லி கட்சி நடத்தணும். 15 வருஷமாக நம்ம நல்லா இருக்கணும். ஆனால் மக்கள்கிட்ட காசு வாங்கி மட்டும் திருநிதின்னு பேரில் நம்ம கட்சியை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களெல்லாம் எப்படி எடுத்துக்குன்னு தெரில. ஒரு மனுஷன் ஒரு தொகுதியில் வேலை செஞ்சு கரெக்டான வேலை செஞ்சதாக கூட அவன் ஜெயிக்க முடியும். 15 வருஷமாக ஒருத்தன் ஜெயிக்கவே முடியாமல் இருக்கான்னா சந்தேகப்படக்கூடியது தான். தயவு செஞ்சு எல்லோரும் சந்தேகப்படுங்க. ஏன்னா அவனால் ஜெயிக்க முடியலன்னு கேளுங்க. மக்கள் ஓட்டு போடலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு தொகுதியில் திருநிதி காசை வச்சு நீ செலவு பண்ணியிருந்தா கூட மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக ஓட்டு போட்டிருப்பாங்கடா. நீ அது பண்ணவே இல்லையே. ஏன்னா திருநிதி காசு எப்படி வேலை செய்யுதுன்னு என்னன்னு தெரில. சாட்டை திறமணி எதுக்கே வீடியோ போடுறாரு. திறநிதி காசு எப்படி வாங்குறீங்க, அந்த காசை வச்சு எப்படிலாம் செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட வேண்டியதானே? போட மாட்டான். போட்டால் மாட்டிப்பான்.